ராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம 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 ஜெய ராம ஜெய ஜெய ராம கடிமாமலர்க்குள் இன்பம் உளவேரிகக்கு நன்று தருமா கடப்பமைந்த தொடைமாறே கடிமாமலர்க்குள் இன்பம் உளவேரிகக்கு நன்று தருமா கடப்பமைந்த தொடைமாறே கலமேறு ஒதிழும் பன்னிருமா புயத்தணிந்த கருணாகர பிரச்சண்ட கதிர்வேலா கலமேறு ஒதிழும் பன்னிருமா புயத்தணிந்த கருணாகர பிரச்சண்ட கதிர்வேலா வடிவார் புறத்தி தன் பொன் அடிமீது நித்தம் உட்டன் அடியானருகந்து பணிவோனே வடிவார் புறத்தி தன் பொன் அடிமீது நித்தம் உட்டன் அடியானருகந்து பணிவோனே பழவாய்மை சொல்பவங்கள் உலகீரனை புகழ்ந்து மலர்வாயில கணங்கள் இயல்போதி பழவாய்மை சொல்பவங்கள் உலகீரனை புகழ்ந்து மலர்வாயில கணங்கள் இயல்போதி அடிமோனி சொற்கிணங்க உலகாமுவப்ப என்று உன் அருளாளில் புகழ்ந்த பெரியோனே அடிமோனி சொற்கிணங்க உலகாமுவப்ப என்று உன் அருளாளில் புகழ்ந்த பெரியோனே அடியே உரைத்த புல் சொல் அது மீது நித்தமும் தன் அருளே நழை புகழ்ந்து வரவேணும் அடியே உரைத்த புல் சொல் அது மீது நித்தமும் தன் அருளே நழை புகழ்ந்து வரவேணும் செடி நேருடற் கூடம்பை தனின் மேவே ஒற்றிடந்த மடிதான் அலக்கண்ணீங்கன் உரலானோ செடி நேருடற் கூடம்பை தனின் மேவே ஒற்றிடந்த மடிதான் அலக்கண்ணீங்கன் உரலானோ பிரமதவர்களின் உச்சிறுபாத பத்தம் உய்ந்த திருவேரகத்தமல்ல பெருமாளே பிரமதவர்களின் உச்சிறுபாத பத்தம் உய்ந்த திருவேரகத்தமல்ல பெருமாளே அடியேன் உரைத்த புன் சொல் அது மீது நித்தமும் தன் அருளே நழை புகழ்ந்து வரவேணும் திருவேரகத்தமல்ல பெருமாளே திருவேரகத்தமந்த பெருமாளுக்கு அரஹரோஹரா. நக்கீரருக்கு திருமுருகாற்றுப்படை நூலை ஏற்றும் முன்பு முருகன் உலகம் உவப்ப என்ற முதலடியை எடுத்துக் கொடுத்தார். இதை வளவாய்மை சொல் பிரபந்தம் உலகீரனுக்கு வந்து மலர்வாயில கணங்கள் இயல்போதி அடிமோனை சொற்கிணங்க உலகாம்புவப்ப என்று அருளால் அளிக்கு கந்த பெரியோனே என்று பாடியிருக்கிறார். இங்கு சந்தத்துக்காக உலகம் உவப்ப என்பதை உலகாம் என்ற வார்த்தையை உபயோகித்திருக்கிறார். நக்கீரர் என்பவர் சங்ககார புலவர் ஆவார். இவர் பண்டைய பாண்டிய நாட்டில் உள்ள மதுரையில் வாழ்ந்தவர். இவரின் மிக குறிப்பிடத்தக்க நூல் திருமுருகாற்றுப்படை மற்றும் நெடுநல் வாடையாகும்.
நக்கீரர் என்ற பெயரில் பல தலைமுறைகளாக பிறந்து பல்வேறு காலங்களில் வாழ்ந்தவர்கள் பாடல்களை தொகுத்து ஒருவர் நக்கீரர் என கொண்டு புனையப்பட்ட கதைகள் உண்டு. சங்க பாடல்கள் சிலவற்றில் சங்ககால புலவர் நக்கீரரின் பெயர் நக்கீரன், நக்கீரனார், மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் என்றெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மொத்தம் 37 பாடல்கள் நக்கீரர் பாடியதாக சங்க நூல் தொகுப்பில் இருக்கிறது. சங்க காலத்தில் வாழ்ந்த நக்கீரர் காலம் கிமு 3ஆம் நூற்றாண்டு என்று தற்காலத்தில் தெரிய வருகிறது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் தாலுகா ஆலம்பட்டிக்கு அருகில் உள்ளது திரளி கிராமம். இந்த கிராமத்தில் நக்கீரர் பிறந்ததாக கூறப்படுகிறது. இவர் திரளி கிராமத்தில் தான் பிறந்துள்ளார் என்பதற்கு பல்வேறு சரித்திர சான்றுகள் இருப்பதாக இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றார்கள். இதனை உறுதிப்படுத்தும் விதமாக பெருமைக்குரிய தமிழ் புலவர் நக்கீரர் பிறந்த கிராமம் இது என்று சிமெண்ட் பலகையில் எழுதி கிராமத்து நுழைவாயிலே மக்கள் வைத்திருக்கிறார்கள். தர்மி என்ற ஏழை புலவனுக்கு பொற்கீழ் அளித்த மதுரை ஆண்டவன் மீனாள் பாகம்பிரியா தமிழ் சொக்கனின் திருவிளையாடலில் அவனுடன் நேருக்கு நேர் நின்று வாதம் செய்து நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று வாதிட்டு இறையனாரின் திருப்பாடலில் குற்றம் கண்டு அதனால் அவரது திருவிளையாடலால் திருநுதல் வெப்பச்சூட்டிற்கு இலக்காகி வெப்பு நோய் வருத்த அது தீரும் பொருட்டும் தன் குற்றம் நீங்கும் பொருட்டும் பனிபடர் பெருமை கைலை மாமலைக்கு செல்ல முற்பட்டு திருப்பரங்குன்றத்தில் ஒரு நாள் பகல் பொழுதில் சிவபூஜை செய்தார். அப்பொழுது ஒரு அதிசயம் இடம்பெற்றது. சோமசுந்தரரை தவிர, சிவனை தவிர வேறு எந்த கடவுளையும் பாடாதவர் முருகவேள் அவரை தன்னை பாட வைப்பதற்காக ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தினார். அண்டராபரணர், உக்ரமூர்த்தி எனும் இரு பூதகண தலைவர்களை ஏவி அவரிடம் ஒரு குற்றம் கண்டுபிடித்து பின் குகையில் அடைக்குமாறு கூறினார். பூதகணங்கள் அரசமரத்து இலை ஒன்றினை கிள்ளி கீழே எறிய அந்த இலை பாதி நீரிலும் பாதி தரையிலும் விழ நீரில் விழுந்த பாகம் மீனாகவும் தரையில் விழுந்த பாகம் பறவையாகவும் மாறி ஒன்றை ஒன்று இழுத்தன. இதை கண்ட நக்கீரர் நரம்பை கிள்ளி எடுத்து பிரித்துவிட இரண்டும் துடிதுடித்து இறந்தன. இந்த கொலையை செய்த உண்மை சிறையிலிடுவோம் என்று கூறி அவரை சிறையிலிட்டன பூதகணங்கள். நக்கீரருக்கு முருகப்பெருமான் கிரௌஞ்சகிரியை வேளால் பிளந்தது நினைவுக்கு வரவே அவரை போற்றி திருவுருகாற்றுப்படை நூலை பாடினார் என்று பரங்கிரி புராணம் குறிப்பிடுகிறது. இன்னொரு கதை, கற்கிமுகி எனும் பூதத்திற்கு சிவபெருமானிடம் அளவற்ற பக்தி உண்டு. அந்த பூதத்திற்கு என்ன மாதிரி பக்தி தெரியுமா? சிவபூஜை செய்பவர்கள் அதை சரியாக கவனத்துடன் செய்யாமல் முறை வழுவி செய்தால் உடனே அது அவர்களை தூரத்தில் கொண்டு போய் ஒரு குகைகள் அழைத்து போட்டுவிடும். ஆனால் அவர்களுக்கு வேளா வேலைக்கு நல்ல சத்துள்ள சாப்பாடு போட்டுவிடும். இந்த பூதம் இவர்களுக்கு சத்தான சாப்பாடு போட்டு இவர்களை கொழுக்க வைப்பது எதற்காக என்று தெரியாது. சரியாக 1000 பேர் குகைக்குள் கைதிகளாய் வந்து விட்டால் ஒரு சுபயோக சுபதினத்தில் அந்த 1000 பேரையும் ஒரே அடியாய் விழுங்கி தன் பசியை தீர்த்துக் கொள்ளலாம் என்பதற்காக. அப்பொழுது குகை கைதியாய் இருந்தவர்கள் 999 பேர். இன்னும் ஒரு நபர் கிடைத்து விட்டால் 1000 பேர் ஆகிவிடும். அந்த ஒருவருக்காக அந்த பூதம் எங்கும் அலைந்து திரிந்து கொண்டிருந்தது. கற்கிமுகி என்ற அந்த பூதம் குளக்கரைக்கு அருகிலே ஓங்கி வளர்ந்திருந்த ஒரு மரத்தின் மீது வந்து சிவபூஜையில் அமர்ந்திருந்த நக்கீரரை பார்த்து கொண்டிருந்தது. ஒரு கிளையை அசைத்து ஒரு இலையை உதிர்த்தது. மரத்திலிருந்து உதிர்ந்த இலை பாதி நீரினும் பாதி நிலத்திலுமாய் விழுந்தது. நக்கீரர் இதை பார்க்க நேரிட்டது. அதே நேரத்திலே நீரில் விழுந்த பாதி இலை மீனாகவும் நிலத்தில் விழுந்த பகுதி பறவையாகவும் மாறி மீன் பறவையை நீரில் இழுக்க பறவை மீனை நிலத்துக்கு இழுக்க இந்த அதிசய போராட்டத்தை பார்த்த வியப்பிலே நக்கீரர் மனம் சிவபூஜையிலே பதியவில்லை. அதனால் நக்கீரரை தூக்கி கொண்டு போய் தனது குகையிலே அடைத்து விட்டது. இப்படி காளித்தி புராணத்தில் குதிரை முகமுடைய கற்கிமுகி எனும் பூதத்தின் குகையில் 999 பேருடன் 1000வது நபராக அடைவிட்டார் என்றும் அவரது திருமுருகாற்றுப்படையில் மகிழ்ந்து முருகன் பூதத்தை கொன்று வேளால் குகை பிளந்து அனைவரையும் விடுவித்தான் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. மலைமுகம் திமிர்ந்த எனும் பாடலில் மலைமுகம் சுமந்த புலவர் செஞ்சொல் கொண்டு வழி திறந்த செங்கை வடிவேலா என்ற அடிகளில் இந்த நிகழ்ச்சியை குறிப்பிடுகிறார் அருணகிரியார். வேடிச்சிக்காவலன் வகுப்பில் எதிரில் புலவர் குதவு வெளிமுகடு முட்டவளர் இவுளி முகியை பொருத ராவுத்தனானவனும். இவுளி முகி என்றால் குதிரை முகம் கொண்ட பெண்பூதமான கற்கிமுகி. குதிரை முகம் கொண்டவளை அடக்கியதால் முருகனே ராவுத்தன் என்று குறித்திருப்பது ரசிக்கத்தக்கது. இயல்முனி பரவ ஒரு விசை அறுவரை ஊடு அதிபார கோர இவுளி முகத்தவள் கொங்கை கொண்ட சண்ட மார்பை பிளந்தன என்று உயவகுப்பிலே பாடுகிறார். பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் என்று வெள்ளவகுப்பிலே பாடுகிறார். உலகிலேயே சிறையிலிருந்து எழுந்த முதல் இலக்கியம் திருமுருகாற்றுப்படையே. எல்லோரது இதய குகையாகிய தகராகாசத்தில் நீங்காது உறையும் குகனாகிய குமரன் கற்கிமுகியின் குகை வெடிக்க பூதம் அழிய புலவர்கள் சிறை மீள தன் திருக்கை வேலாயத்தை செலுத்தி அருளினான். நன்றே நடந்தது. இப்படி 1000 பேருக்கு உயிர் கொடுத்து இலக்கியம் திருமுருகாற்றுப்படை. உலகம் உவப்ப என்று திருப்பரங்குன்றத்திலே துவங்கி அருவி பழமுதிர் சோலை மலை கிழவோனே என்று 317வது வடியிலே முடிகிறது. பதல சரோர்கை எனும் திருப்புகழில் மூதுரை மலை கிழவோன் என வெள்ளமெனக் கலந்து 100,000 பேதம் ஜாதம் ஒழிந்தவாதான் என்கிறார்.
உலகம் உவப்ப என துவங்கி மலைக்கிழவோன் என இறுதி வரை திருமுருகாற்றுப்படையை படித்து சொல்லுங்கள். ஒரு முறை சொன்னாலே உங்கள் 100,000 மாறுபட்ட பிறப்பு அற்று போகும் என்கிறார். அப்படியானால் தினமும் படித்தால் பெருவாழ்வு அடையலாம் அல்லவா? துன்பம் நீங்கி வாழ்வதே இன்பம். பொருள் செல்வம் இருந்தால்தான் இந்த உலகிலே இன்பமாக வாழலாம். இதைப்போல் இறப்புக்கு பின் உள்ள மறுமை உலக வாழ்க்கைக்கு அருள் செல்வம் வேண்டும். பொருள் செல்வத்தை அடைவதற்கு ஒரு வள்ளலிடம் செல்வதற்கு வழி சொல்லுபவை ஆற்றுப்படை பாடல்களும் 10 பாட்டின் மற்ற 4 ஆற்றுப்படை இலக்கியங்களும். அருள் செல்வத்தை அடைவதற்காக உலகையெல்லாம் படைத்து அழித்து காக்கும் வள்ளல் ஆகிய இறைவனிடம் செல்வதற்கு வழி கூறுவது திருமுருகாற்றுப்படை. இதற்கு முருகு, புலவர் ஆற்றுப்படை என்று வேறு பெயர்களும் உள்ளன. பொருளை எவரிடத்தில் இருந்தும் எந்த வழியிலும் பெற முடியும். அருள் உள்ளம் என்பது கடவுளால் மட்டுமே அருளப்படுவது. அதை பெறுவதே மறுமை வாழ்வுக்கு சிறந்தது என்னும் உயர்ந்த நோக்கத்தோடு முருகனிடமிருந்து அருளை பெற்ற ஒரு அரும்புலவன் மற்றவனுக்கு அதை பெற வழி சொல்வதாக ஆற்றுப்படையாக நக்கீரர் இந்த நூலை ஏற்றியிருக்கிறார். ஆறு என்றால் வழி, ஆற்றுப்படுத்துதல் என்றால் வழிகாட்டுதல். ஆற்றுப்படை என்பது தமிழ் கவிதை வகைகளில் ஒன்று. ஒரு வள்ளலிடம் பரிசுகள் பல பெற்று தன் வறுமையை போக்கிக் கொண்ட ஒருவன் வறுமையில் வாடும் இன்னொருவனை அந்த வள்ளல் இருக்கும் இடம் போகும் வழி, வள்ளலின் ஊர், பெயர், அவன் குணங்கள் யாவற்றையும் சொல்லி அங்கே போய் உன் வறுமையை நீக்கிக்கொள் என்று ஆற்றுப்படுத்துவது இந்த பாடல் வகையின் இலக்கணம். இந்த பாடல் வகையே தமிழரின் பெருந்தன்மையை காட்டுகிறது. தனக்கு கிட்டிய செல்வம் மற்றவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணம் தெரிகிறது. திருமுருகாற்றுப்படை என்ற நூலில் முருகன் இருக்கும் 6 தலங்களின் பெருமைகளை கூறி புலவனுக்கு வழிகாட்டுகிறார் நூலாசிரியர் நக்கீரர். ஆற்றுப்படையில் சொல்லப்பட்ட 6 ஆற்றுப்படை வீடுகள் என்ற வழக்கு மாறி பின்பு படை வீடு, 6 படை வீடு என்று பேச்சு வழக்கிலும் நூல்களிலும் வரத் தொடங்கின என்பது தணிகைமணி சிங்களவராயப்பள்ளி போன்ற அறிஞர்களின் கருத்து. திருப்புகழிலும் பிற பழைய நூல்களிலும் 6 படை வீடு என எங்கும் கூறப்படவில்லை. 6 திருப்பதி, 60 நிலை, 6 நிலை என்று கூறப்பட்டிருக்கின்றன. பிற்கால ஆட்சியில்தான் 6 படை வீடு என்ற இத்தலங்கள் 6 வழங்கப்பட்டிருக்கின்றன என்கிறார் தணிகைமணியார். குமரகுருபரர் கூட 6 படை வீடு என்று சொல்லவில்லை. 6 திருப்பதி கண்டார் எழுத்தும் அன்புடன் கூறும் அவர் சிந்தை குடிகொண்டோனே என்று 17ஆம் நூற்றாண்டில் பிறந்து குமரகுருபரர் கூறுகிறார். அதனால் 6 படை வீடுகள் என்ற தொடர் கடந்த 400 ஆண்டுகளில் வந்த ஒரு சொற்றொடர் என்பது தெளிவாகிறது. பொதுவில் யார் பயன் பெற முயல்கிறார்களோ அவர்கள் பெயரை ஆற்றுப்படை நூலுக்கு வைப்பது வழக்கம். பாணனுக்கு வழிகாட்டினால் பாணாற்றுப்படை. நக்கீரரோ ஒரு புதுமையாய் முருகனை பாட்டுடை தலைவனாய் வைத்தார். அதனால் இந்த நூலுக்கு முதலில் இருந்த புலவராற்றுப்படை என்ற பெயர் வழக்கொழிந்து திருமுருகாற்றுப்படை என்ற பெயர் நிலைத்து விட்டது. தமிழ் கடவுள் என்று போற்றப்படும் முருகனை பற்றிய நூல் என்பதால் சங்க நூல்களில் 10 பாட்டில் முதலாக காப்பு நூலாக திருமுருகாற்றுப்படையை வைத்தனர் சான்றோர். மேலும் சைவ மறைகளான 12 திருமுறையில் திருமுருகாற்றுப்படை 11ஆம் திருமுறையிலும் உள்ளது. இப்படி சங்க நூல்களிலும் 12 திருமுறையிலும் காணப்படும் ஒரே நூல் இதுதான் என்னும் பொழுது இது பெருமை இரட்டிப்பாகிறது இல்லையா? நக்கீரனார் எழுதிய 317 அடிகள் கொண்ட நூலான திருமுருகாற்றுப்படை ஆசிரியப்பா என்ற செய்யுள் வகையிலே ஏற்றப்பட்டது. இந்நூலில் போற்றப்படும் 6 வீடுகள் திருப்பரங்குன்றம், திருச்சீரலைவாய், திரு ஆலன்குடி, திருவேரகம், குன்றுதோராடல், பழமுதிர்ச்சோலை. பெரும்பாலானோர் திருவாவின்குடி பழனி என்றும் திருவேரகம் என்பது சுவாமிமலை, பழனிபுதுச்சோலை அழகர் கோவில் என்று நம்புகிறார்கள். மேலும் நாம் இப்பொழுது 5வது படைவீடு என்று திருத்தணியை குறித்தாலும் 5ஆம் படைவீடு நக்கீரர் சொன்ன குன்றுதோராடல் தான். முருகன் இருக்கும் எல்லா குன்றுகளும் இதில் அடக்கம். 6 திருப்பதிகளின் தியான சிறப்பை கந்தர் அந்தாதியின் முதல் பாட்டிலே கண்டுகளிக்கலாம். திரு ஆவினன் குடி பங்காளர் எண்முது சீர் உரை சதிர் உவாவினன் குடி வானாற்பரம் குன்று சீரலைவாய் திருஆவினன் குடி ஏரகம் குன்றுதோராடல் சென்று அதிர் உவாயினன் குடி கொண்ட தன்கார்வரை செப்புமினே. திருமுருகாற்றுப்படையின் முதல் பகுதியில் முருகனின் உருவ அழகு, சூரமகளிர் விளையாட்டு, பேய்மகள் துணங்கை, சூரசம்ஹாரம், மதுரையின் பெருமை, பரங்குன்றத்தின் இயற்கை வளம் சொல்லப்படுகிறது. 2ஆம் பகுதியில் முருகனின் வாகனத்தின் சிறப்பு, 6 முகங்களின் செயல்கள், அவருடைய 12 கரங்களின் செய்கை, திருச்சீரலைவாய்க்கு அவன் எழுந்தருளுதல் போன்றவை விளக்கப்படுகின்றது. 3ஆம் பகுதியில் முருகனை வழிபடும் முனிவர்களின் இயல்பு, தரிசிக்க வரும் தேவரின் நிலை, கந்தர்வர்கள் காட்சி உள்ளன. 4ஆம் பகுதியில் முருகனை வழிபடும் அந்தணரின் இயல்பு வர்ணிக்கப்படுகிறது. 5ஆம் பகுதியில் குன்றில் உள்ளார் ஆடும் குறவை, முருகன் தேவ மகளிரோடு ஆடுதல் போன்றவை கூறப்படுகிறது. கடைசி பகுதியில் முருகன் எழுந்துருளி இருக்கும் இடங்கள், குறமகள் செய்யும் பூஜை, முருகனிடம் சென்று வழிபடும் முறை, அவனை துதிக்கும் வகை, அவன் ஏவலர் இயல்பு, அவன் அருள் செய்யும் விதம், பழமுதிர் சோலையின் இயற்கை வளம் போன்றவற்றை காண்கிறோம். இந்நூலில் இலக்கிய நேயங்கள் கொட்டி கிடக்கின்றன. உலகம் என்ற மங்கள சொல்லி தொடங்குகிறது நூல். நீலக்கடலின் மேல் உதிக்கும் சூரியனைப் போல நீலமையிலேறும் முருகனும் ஒளி வீசி உதிக்கின்றான் என்பது கற்பனையும் சொல்லாட்சியும் உவமையும் சுடர்விட தன் நூலை தொடங்குகிறார் நக்கீரர். சூரியன் புற இருளை நீக்குவதைப் போல
முருகன் அகையிருளை அகற்றுவார் என்று சொல்லாமல் சொல்லுகிறார் நக்கீரர். பிற்காலத்தில் நக்கீரர் பெருமையை சிறப்பாக எடுத்தோதியவர் அருணகிரிநாதர். நக்கீரர் ஓதிய வளமை சேர் தமிழுக்காக நீடிய கரவோனே என்று முருகுலாவிய எனும் திருப்புகழிலும், வேதங்களுக்கு ஒப்பான மொழி செறிவுடையது திருமுருகாற்றுப்படை என்பதை வீணை இசை கூட்டி எனும் பாடலில் கீத இசை கூட்டி வேத மொழி சூட்டி கீரர் இசை கேட்ட வேளே என்கிறார். அரிய பாவலர் உரை செய்ய அருள் புரி குகா என்கிறார் எலுகுவேலும் எனும் திருப்புகழிலே. முது நீர் பாரினில் மீறிய கீரரை ஆர்ப்பாய் என்கிறார் காற்றார் குழலார் என்னும் பாடலிலே. இப்படியெல்லாம் நக்கீரரை மனங்குளிர போற்றுகிறார் அருணகிரிநாதர். நக்கீரர் காட்டிய வழியில் பாடிய அருணகிரிநாதர் கௌமார நெறிக்கு இன்னொரு மூல இலக்கிய கர்த்தாவாக திகழ்கிறார். கம்பர் எழுதுவது ராமனின் கதை. அப்படி இருக்கும் பொழுது ராமன் புகழை பாடி தொடங்குவதுதானே இயல்பு. ஆனால் கம்பர் தனது காவியத்தை எப்படி தொடங்குகிறார்? உலகம் யாவையும் தாமுள ஆக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கு சரணாங்களே. பொதுவாக மங்கள மொழி கொண்டு தொடங்க வேண்டும் என்ற மரபினை தழுவி உலகம் என்ற சொல்லோடு ஆரம்பிக்கிறது இந்த காவியம். உலகங்கள் அத்தனையும் தானே படைத்து காத்து அழித்தலுமாய் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் முடிவில்லாத விளையாட்டினை கொண்ட தலைவனான கடவுளிடம் நாங்கள் சரணடைகிறோம். எழுதுவது ராமாயணமாகவே இருந்தாலும் ராமனின் பெயரை சொல்லாமல், ராமனாக அவதரித்து திருமாலின் பெயரை சொல்லாமல், வேறு எந்த கடவுளின் பெயரும் இல்லாமல் பொதுவான ஒரு தலைவனின் புகழ்பாடும்படியாக வந்திருப்பதே இந்த வாழ்த்தின் சிறப்பு. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற பஞ்சபூதங்களால் ஆனது இந்த உலகம். நாம் இருக்கும் உலகம் ஒன்று. அப்படி இருக்கையில் உலகம் யாவையும் என ஏன் எழுத வேண்டும்? உலகம் ஒன்றினை தான் உளவாக்கலும் என்று ஏன் எழுதவில்லை என்றால், இந்த உலகம் மட்டும் உலகம், வேறு உலகங்கள் இல்லை என்று கம்பர் நம்பவில்லை. அவதாரங்களை பற்றி பேசும் பொழுது வாமன் அவதாரத்தில் மூவுலகையும் 2 அடிகளில் ஆட்கொண்டார் என்று சொல்கிறோம். கிருஷ்ண அவதாரத்தில் மண்ணை தின்று தாயிடம் தன் வாயை திறந்து 7 உலகங்களை காண்பித்ததை வையம் 7 கண்டான் பிள்ளை வாயுளே என்று பெரியாழ்வார் சொல்லுகிறார். இதே ராமாயணத்தில் பின்னால் ஒரு இடத்திலே ராமன் தம்பியை பார்த்து, லக்குவா, உலகம் 7 நீ கலக்கு என் என சொல்லுவதாக கம்பரே எழுதுகிறார். அதாவது 14 லோகங்கள் இருப்பதாக ராமன் சொல்வதாக கிடைக்கிறது அந்த பாடல். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்ற தெய்வ சேக்கிழாருக்கு அடியெடுத்து கொடுத்தார் ஈசன். அதே போல அருணகிரியாரும் உலகாம் உவப்ப என்றார். உலகம் என்றால் ஒருமை, உலகாம் என்றால் பன்மை என்று கொள்ளலாம் போல் உள்ளது. ராமகதையை தொடர்வோம். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீ சீதா ராம லட்சுமணர் சென்ற வழியில் சோலை ஒன்றில் சரமங்கன் என்னும் தவமுனிவர் ஆசிரமம் இருந்தது. அதில் அவர்கள் தங்கினார்கள். அங்கு ஒரு புதுமையை கண்டனர். தேவர் தலைவனாகிய இந்திரன் பிரம்மதேவன் ஏவல் படி அம்முனிவரை அழைத்துச் செல்ல அங்கு வந்து சேர்ந்தான். நீண்ட காலம் மாண்புமிக்க தவம் செய்த அந்த முனிவருக்கு பிரம்மதேவன் அழைப்பில் பிரம்மபதம் காத்து கிடந்தது. பிறப்பை ஒழிக்க நினைத்த அந்த முனிவர் அச்சிறப்புகளை புறக்கணித்தார். பிறப்பு ஒழிந்து பரமபதம் என்னும் பெருநிலை அடையவே விரும்பினார். இந்திரன் வரம் தந்து உயர்த்த வந்த பணி நிறைவேறவில்லை. வானாள வானவர் போன் பதவி தந்தாலும் வேண்டேன் என்று கூறும் விரல் அந்த முனிவரிடம் இருந்தது. இந்திரன் செய்த முயற்சி பயன் தரவில்லை. வந்த வழி பார்த்து அந்தரம் நோக்கி அவன் திரும்பி சென்றான். திரும்பி செல்வதற்கு முன் இந்திரன் ராமரது வருகை அறிந்து வழிபட்டு வணங்கி விடைபெற்றான். முனிவர் தம் மனைவியோடு ராமரை சந்தித்து உபசரித்தார். அத்தகைய ராமர் வருகை எதிர்நோக்கி இருந்தவராய் காணப்பட்டார் முனிவர். ஸ்ரீராமர் முன்னிலையில் அந்த முனிவரும் அவன் மனைவியும் தீக்குடிக்க விரும்பினார்கள். மற்றவர் நம்பிக்கைகளை ராமர் தடுத்து நிறுத்த விரும்பவில்லை. மற்ற முனிவரும் தவசியரும் இதை ஒரு பெரு விழாவாக மதித்து பாராட்ட அவர்கள் முத்தி நிலை அடைய முந்திக் கொண்டார்கள். ராமர் தீயோரை தீண்டி அவர்களுக்கு விடுதலை அளித்ததைப் போலவே நல்லோர் நயப்புகளையும் கேட்டு அருள் செய்தார். சரமங்கன் தெய்வ திருமகன் முன் உயிர் விட்டதால் பிறப்பு ஒழிந்த இறப்பு அவருக்கு கிட்டியது. அவர் மனைவியும் அந்த பெருநிலையை விருப்பம் ஏற்றுக்கொண்டாள். சரமங்கன் இறுதி யாத்திரை ராமலக்குவரை துயரத்தில் ஆழ்த்தியது. சரமங்கரது ஆசிரமத்தை விட்டு சுமை நீங்கிய உணர்வோடு மெதுவாய் அவர்கள் நடந்தார்கள். வழிநெடுக அவர்களுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. சந்தித்தவர் தாம் அடைந்து வரும் இன்னல்களை எடுத்துரைத்தார்கள். அறக்கரை அழிக்கும் அநீதிகளை எடுத்து கூறி அவர்களை அழித்து அறம் தழைக்க வேண்டும் என்று வேண்டினார்கள். நாட்டை விட்டு காட்டை அடைந்ததும் ஒரு வகையில் நல்லதாயிற்று என்று ராமர் கருதினார். வருந்தி வாடும் வரும் தபசியரிடையிலே அவர்களுக்கு ஆறுதல் கூறி அவர்களை மகிழ்வித்தார். எந்தவித இடையூறும் இன்றி இனிமையாய் 10 ஆண்டுகள் அவர்களை கேளாமலே கழிந்து சென்றன. வேதம் கற்ற முனிவரிடையே பழகிய ராமர் தமிழ் கற்ற அகத்தியரை காண விரும்பினார். அகஸ்தியர் இருக்கும் இடம் தேடி நடந்தார். கதீகணன் எனும் முனிவரை சந்தித்து அகஸ்தியர் வாழும் மலையை அறிய விரும்பினார். அகஸ்தியர் செய்த அரிய செயல்கள் அதிகளாக பேசப்பட்டன. அவற்றுள் இது ஒன்று.
தேவர்களை எதிர்த்து தப்பி ஓடிய அவுணர் கடலிலே புகுந்து ஒளிந்து கொண்டனர். அவர்களை தேடித் தரும்படி தேவர் வேண்டினர். கடலை குடித்து அகத்தியர் அவர்களை காட்டிக் கொடுத்தார் என்பது ஒரு கதை. வாதாபி என்பவன் முனிவர்களின் வயிற்றிலே ஆட்டு இறைச்சியாக புகுந்து அவர்கள் வயிற்றை கிழித்து வெளியே வந்தான். அந்த கொடியவனை விழுங்கி வயிற்றின் உள்ளே உள் தெரியாமல் ஜீரடித்து அழித்த கதை அடுத்த கதையாகும். பார்வதி திருமணத்தில் இமயமலையில் தேவர் குவிய வடக்கு உயர்ந்தது, தெற்கில் தாழ்ந்தது. அதை சமன்படுத்த அகஸ்தியர் தென்திசை அனுப்பப்பட்டார். அது முதல் பொதிகை மலையிலே அவர் தங்கினார் என்பது அடுத்த கதை. சிவபெருமான் வடமொழி இலக்கணத்தை பாணினிக்கும் தமிழ் இலக்கணத்தை அகஸ்தியருக்கும் அருள் செய்தார் என்பது மற்றொரு கதை. அகஸ்தியரே தமிழ் மொழிக்கு முதலிலே இலக்கணம் வகுத்து கொடுத்தார் என்று பேசப்படுகிறது. இத்தகைய பெருமை மிக்க தமிழ் அறிஞனை சந்திப்பதில் ராமருக்கு பேரார்வம் ஏற்பட்டது. இதனை ஒரு பண்பாட்டு கலப்பு என்று கூறலாம். வடமொழி காவியத்தில் தமிழுக்கு பெருமை தரும் செய்தியாய் இது அமைந்திருக்கிறது. அகஸ்தியரும் ராமரது வருகையை எதிர்நோக்கி இருந்தார். அகம் குளிர ராமர் அகஸ்தியரை சந்தித்தார். அவர் திருவடிகளில் விழுந்து வணங்கி அவரிடம் தான் கொண்ட மதிப்பை வெளிப்படுத்தினார். அரக்கர் செய்யும் இரக்கமற்ற செயல்களை தடுத்து தீமைகளை களைய வேண்டும் என்று அகஸ்தியரும் வேண்டினார். அதனோடு நில்லாமல் தான் வைத்திருந்த ஆயுதங்கள் சிலவற்றை ராமருக்கு அளித்தார். திருமால் வைத்திருந்த வில் ஒன்றையும் ஒப்புயர்வற்ற வாழ் ஒன்றையும் சிவபெருமான் திருவருவிருத்த காலத்திலே மேருவை வில்லாக வளைத்து பூட்டிய அம்பு ஒன்றையும் தந்தார். ராமர் சீதையோடு தங்குவதற்கு உரிய இனிய சூழல் அமைந்த இடம் பஞ்சவடி என்றும் அதன் அருகிலே மலைச்சாரல் ஒன்று உள்ளது என்றும் நீர்வளமும் நிலவளமும் மிக்க அந்த சோலை தங்குவதற்கு ஏற்றது என்றும் அகஸ்தியர் கூறினார். மேகநிற மன்னனாகிய ராமர் அறிவு கடலாகி விளங்கிய அகஸ்திய முனிவரிடமிருந்து பிரியா விடைபெற்று பஞ்சவடி நோக்கி நடந்தார். பாகனிய சொற்களை பேசிய பாவியாகிய சீதையும் வீரம் காட்டிய தம்பியும் பின்தொடர பயணம் தொடர்ந்தது. நதிகள், மலைகள், சோலைகள் அவர்களை வழிபட்டன. புதிய புதிய இடங்களைக் கண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். எதிர்பாராமல் அங்கே கழுகின் வேந்தர் ஜடாயுவை கண்டு தொழுது வணங்கினர். அரசிடம் குமாரர்களை தபசியின் கோலத்திலே காண அப்பறவை வேந்தனுக்கு வியப்பாக இருந்தது. நீவர் யாவர் என விரும்பினார். தசரதரின் மைந்தர் என்று பதிலளித்தார்கள். சூரியன் தேர்வோட்டியாகிய அருணன் அருமை புதல்வன் யான். சூரியன் சுற்றி வரும் உலகம் முற்றும் திரிந்து பறந்து வாழ்பவன். தசரதன் என் இனிய நண்பன். தேவர்களோடு மற்ற ஜாதிகளை வருகைப்படுத்தி ஆதிகாலத்திலேயே வந்து உதித்தவன் நான். கழுகுகளுக்கு மன்னன். என் உடன் பிறந்தவன் சம்பாதி. அவன் எனக்கு இளையவன். ஜடாயு என்பது என் பெயர் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டார். தசரதர் நலத்தை கேட்டறிய விரும்பி வாய்ம மன்னன் வலியனோ என கேட்டார். காத்து வந்த வாய்மை அழியவில்லை, காவலன் மறைந்து விட்டார் என்று கூறினார் ராமர். நண்பனை இழந்தமை கழுகு வேந்தனுக்கு தீரா துயரை தந்தது. உணர்வு நீங்கி உயிரற்றவனாய் காணப்பட்டார். வெறும் சடலமாக விளங்கினார். ராமரும் லக்ஷ்மணரும் அவரை தடுந்தோள்களால் தழுவிக்கொண்டு நழுவு விடாமல் நிறுத்தினர். தம் கண்ணீரால் குளிவித்தனர். ஜடாயு உயிர்ப்பு பெற்று அயர்ப்பு நீங்கினார். தசரதர் வெற்றி சிறப்புகளை அடுக்கி கூறி அழுகையை அவர் ஒப்பாரியாக்கினார். தசரதருக்காக ஒரு பறவை அரசன் அழுது வரற்றியது அதிசயமாக இருந்தது. பொன்னுலகு புகுந்த பெரியோனாகிய தசரதரே உயிரோடு திரும்பி வந்ததைப் போல ராமர் களிப்படைந்தார். பாசத்தோடு தன் 2 இறக்குகளால் அவர்களை ஜடாயு அணைத்து அன்பு காட்டினார். தந்தை மறைந்ததும் ஆட்சி பொறுப்பு ஏற்க வேண்டிய நீர் காட்சி பொருளாக இங்கு வந்து சுட்டுக் கொண்டிருப்பது ஏன் என்று வினவினார் ஜடாயு. அதற்கு விடையாக ராமர் அவர்கள் அடைந்த இன்னல்களை அடுக்கி கூறினார். சேதியை நோக்கி அக்கோதையை அறிமுகப்படுத்தும்படி ஜடாயு வேண்டினார். தடகையை வீழ்த்தியது முதல் வில்லை வளைத்து அக்கோமகளை மணந்தது வரை ஒன்றுவிடாமல் உழைத்தார் ராமர். நாட்டை துறந்து நீங்கள் பட்ட பாட்டை கேட்டு மிகவும் வருந்துகிறேன். நீர் மீண்டும் திரும்பும் வரை விரும்பியபடி பொழுதுபோக்கிக் கொண்டு சீத்தை இங்கு தங்கலாம். அவளுக்கு எந்தவித பங்கமும் ஏற்படாதவாறு காவல் காப்பேன் என்று கூறினார். அகஸ்தியர் அறிமுகப்படுத்திய கோதாவரி என்னும் ஆற்றங்கரையில் நீர்த்துறை ஒன்று உள்ளது. பஞ்சிலும் மெல்லி அடிகளுடைய சீத்தை இங்கு தங்குவதற்கு பஞ்சவடி என்னும் இடம் ஏற்றமுடையது என்றார் ஜடாயு. அதற்கு வழிகாட்டினால் போதும் என்று அடக்கமாக கூறினார் ராமர். மிகவும் நன்றி. அப்பெருந்துறையில் மீன்மூழ்கி மாதவம் செய்வீர், அதுதான் தக்கது என்று கூறி விண்ணில் முன்னோக்கி பறந்து அவர்களுக்கு வழிகாட்டினார் ஜடாயு. பஞ்சவடியை அறிய வழிகாட்டிய தூய் சிந்தியுடைய ஜடாயு சென்றபின் வில்லை ஏந்திய வீரர்களாகிய ராமலட்சுமணர் பஞ்சவடியை அடைந்து அங்கு உறைந்தார்கள். தன் குஞ்சுகளை பாதுகாக்கும் தாய்ப்பறவை போல ஜடாயு அவர்களை காக்கும் அரிய பணியை மேற்கொண்டார். பஞ்சவடி என்னும் பசுமையான சோலை கோதாவரி நதிக்கரையில் இருந்தது. அது சான்றோர் படைக்கும் கவிதை போல தெளிவும் நிறைவும் பெற்று விளங்கியது. கண்ணை பறிக்கும் மணிகளையும் மின்னல் போல ஒளிபடும் பொன்னையும் பெண்ணின் பற்களைப் போல வெண்மையான முத்துக்களையும் வாரிக்கொண்டு வந்து ஐவகை நிலங்களிலே குவித்து நீரால் அந்த நிலங்களை வளப்படுத்தியது. அதன் ஓட்டம் இவர்களின் நாட்டத்தை கவர்ந்தது. பத்தினி பெண்ணோடு ராமர் அங்கு இனிமையாக காலம் கழித்தார். இயற்கை அவர்களுக்கு வியப்பை தந்தது. அந்த பகுதி தற்பொழுது வடமாநிலத்தில் நாசிக் அருகே உள்ளது. அங்கு சென்றால் குனிந்துதான் செல்ல வேண்டும் என்ற அளவிலே சீதா தங்கியிருந்த குகை, பெரிய பெரிய மரங்கள், ரத்த நிறத்திலே சூர்பனகை மூக்கறுபட்ட இடம் இவற்றை பார்க்கலாம். பால் நிலவை கண்ட சீதையும் ராமனும் தேனிலவை கண்டதில்லை. இங்கு ஏன் என்று கேட்பார் அற்று வண்ண பறவைகளையும் வனத்து விலங்குகளையும்
அவற்றின் நேய உறவுகளையும் கண்டு அவற்றோடு அவளை ஒப்பிட்டு ராமன் நலம் பாராட்டினார். தாமரை மலரில் 2 சக்கரவாக பறவைகள் தங்கியிருந்தன. அவை சீதையின் அழகிய வடிவை அவனுக்கு நினைவுபடுத்தின. மணற்குன்றுகள் ராமன் தோள்களாக விளங்கின. அன்னப்பறவைகள் சீதையின் நடையை கற்றன. களிர்கள் ராமன் பெருமிதத்தைக் கண்டு ஒதுங்கின. வஞ்சிக்கொடி எடைக்கு தோற்றது. தாமரை நிறம் மங்கி காட்சியளித்தது. அன்பு காட்சிகள் அவர்களுக்கு மௌனராகமாய் ரசித்தன. அழகுக்கும் இனிமைக்கும் பங்கமில்லாது அந்த சோலையிலே லக்ஷ்மணர் வடித்துக் கொடுத்த குடிசையிலே ஜடாயோடு இளைய பெருமாளும் காவல் காக்க ஸ்ரீ சீதாதேவியும் ராமரும் தங்கினார்கள். என்னதான் காவல் இருந்தாலும் தொந்தரவிற்கு என்று சிலர் உள்ளார் அல்லவா? அவளை அடுத்த பதிவிலே பார்ப்போம். முருகாசரணம். முகராமர்ப்பணமஸ்து.